ஆசிரியரும் ஆய்வாளரும் விமர்சகரும் கவிஞருமான என் ஜலநாதன் ஐயா திருக்குறள் சில குறள்களில் என் கவிதை என்ற தலைப்பிலே இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றார். வாருங்கள் ஐயா. வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். திருக்குறள் சில குறள்களில் என் கவிதை எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் சில குறள்களில் என் கவிதை. பொருட்பாலில் கல்வி எனும் அதிகாரத்தில் 391வது குறள். இக்குறளை பார்ப்போம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கற்க சிறப்பாகும், பிழையற கற்றல் தெளிவாகும், கற்றபடி நிற்க நடக்க நலமாகும், என்றும்படி எதிலும்படி ஒன்றிப்படி ஊன்றிப்படி உயர்வாய்ப்படி படி. சந்தனமும் பூசிக்கிட்டு காவடிய தூக்கிக்கிட்டு திருத்தணிகை வேலனத்தான் காண வந்தோமே, வள்ளி தெய்வானை முருகனத்தான் தேடி வந்தோமே. சந்தனமும் பூசிக்கிட்டு காவடிய தூக்கிக்கிட்டு திருத்தணிகை வேலனத்தான் காண வந்தோமே, வள்ளி தெய்வானை முருகனத்தான் தேடி வந்தோமே. வேல் முருகா வேல் முருகா வேல், வெற்றி வேல் முருகா வேல் முருகா வேல். சந்தனமும் பூசிக்கிட்டு காவடிய தூக்கிக்கிட்டு திருத்தணிகை வேலனத்தான் காண வந்தோமே, வள்ளி தெய்வானை முருகனத்தான் தேடி வந்தோமே. காவடி முருகனுக்கு, பழக்காவடி முருகனுக்கு, மயில் காவடி முருகனுக்கு, மச்ச காவடி முருகனுக்கு, தேன் காவடி முருகனுக்கு, தினை காவடி முருகனுக்கு, இஞ்சி காவடி முருகனுக்கு, இளநீர் காவடி முருகனுக்கு. அடுதைய ஆட்டம் அடுப்புலி ஆட்டம், அடுகிற கால்களுக்கு எதுங்கைய வாட்டம், குடுதைய கூட்டம் கொடிசன கூட்டம், குடுகிற கூட்டம் அது அடியலையாட்டும். அங்கமெல்லாம் அழகுமிட்டா பெருகுதையா சந்தோஷம், தங்க வேலன் பார்வைப்பட்டா வாழ்க்கையெல்லாம் பூவாசம். சந்தனமும் பூசிக்கிட்டு காவடிய தூக்கிக்கிட்டு திருத்தணிகை வேலனத்தான் காண வந்தோமே, வள்ளி தெய்வானை முருகனத்தான் தேடி வந்தோமே. வேல் முருகா வேல் முருகா வேல், வெற்றி வேல் முருகா வேல் முருகா வேல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்து இணைந்து கொள்கின்றார் என் ஜலநாதன் ஐயா. மீண்டும் என்றால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய தொடர் சொற்பொழிவு இடம்பெறவில்லை. மீண்டும் அவர் வானொலியில். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். திருக்குறள் சில குறள்களில் என் கவிதை எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் சில குறள்களில் என் கவிதை. பொருட்பாலில் கல்வி எனும் அதிகாரத்தில் 391வது குறள். இக்குறளை பார்ப்போம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை
கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கற்க சிறப்பாகும், பிழையற கற்றல் தெளிவாகும். கற்றபடி நிற்க நடக்க நலமாகும். என்றும் படி எதிலும் படி, ஒன்றிப்படி ஊன்றிப்படி. உயர்வாய் படி படி, உயர்வாய் படி. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. காந்திக்கு மிகவும் பிடித்த குறளாம். இக்குறளை தன் கைப்பட எழுதி வைத்துள்ளாராம். இக்குறளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் பொருள் தருமாம். உதாரணமாக, கற்பவை கற்க கசடர நிற்க கற்றபின் அதற்கு தக. கசடர கற்பவை கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து அறத்துப்பாலில் அடக்கமுடைமை அதிகாரத்தில் 127வது குறள். இக்குறளை பார்ப்போம். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நாவை காக்க நலந்தருமாம், நயமாய் உரைக்கும் நற்சொல்தான் பூவைப் போல மென்மையாய் பொருந்தி மனதில் பதிந்திடுமாம். சேவை செய்ய வைத்திடுமாம், சிறந்த சொல்லே என்றென்றும். தேவை கருதி பேசாமல் சிறப்பை கருதி பேசணுமாம். கண்டபடித்தாம் பேசிடினும் கண்ட உணவை உண்டிடினும் உன்னை உடன்று சுழன்றடிக்கும் உறுத்து வந்து ஊட்டும் துயரம். காலந்தானே சென்றாலும் கடிதில் மறையா சொற்கள்தான். காலந்தானே சென்றாலும் கடிதில் மறையா சொற்கள்தான். ஞாலந்தன்னில் யாவருமே நாவை காக்க நலந்தருமாம். ஞாலந்தன்னில் யாவருமே நாவை காக்க நலந்தருமாம். அடுத்து பொருட்பாலில் தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் 510வது குறள். இக்குறளை பார்ப்போம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும். ஐயம் இல்லா மனம் கொண்டால் என்றும் சிறக்கும் நலமேதான். ஐயம் வந்தால் ஐயமின்றி இடர்தாம் வந்து தாக்கிடுமாம். ஐயம் என்றும் இல்லாமல் ஆய்ந்து பார்த்து தேர்ந்தபின்தான் ஐயம் கொண்டால் இன்னல்தாம் ஐயமின்றி தாக்கிடுமாம். தெளிவாய் என்றும் சிந்தித்தால் செய்யும் செயலே சிறப்பாகும். களிப்பாய் மனமும் நிறைவுறுமாம், குழப்பம் என்றும் கொள்ளாதீர். அன்பாய் பண்பாய் நடந்தாலே அனைத்தும் நன்றாய் அமைந்திடுமாம். என்றும் உணர்ந்து செயல்படுவீர், ஏற்றம் தாமே என்றும் தான். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றி ஐயா. இந்த காலை வேளையிலும் இணைந்து கொண்டு சிறப்பான ஒரு உரையை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.